அடுத்து ஜமான் முகமது கல்லூரிக்கும் ஆயங்குடிக்கு உள்ள தொடர்பு ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். ஜமான் முகமது கல்லூரியில இப்போ எங்களை வரவேற்று உரையாற்றினார்ல பக்கீர் முகமது, அவர் என்னுடைய மாணவர். 1989 எக்கனாமிக்ஸ் படிச்சவர். நான் வருஷத்தை மறந்துட்டேன், அதுக்காக கேட்டேன். நான் 1980 ஜமால்ல ப்ரொஃபஸர் சேர்றேன். அவர் 89 என்னுடைய மாணவராக இருந்திருக்காரு. பலர் இருக்காங்க, இப்ப நான் அதை சொல்ல வரல. மெயினான விஷயம் சொன்னா ஜமால் முகமது கல்லூரிக்கும் இந்த ஊருக்கு எப்படிப்பட்ட தொடர்பு அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேங்க. இன்னைக்கு சவுதிக்கு போறோம்னு சொன்னா விசிட் விசா சாதாரணமா கிடைக்குது. ஆனா 1980-90 சவுதிக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு. மற்ற நாட்டுக்கெல்லாம் விசிட் விசா உண்டு, சவுதிக்கு மட்டும் கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து சவுதிக்கு போக நினைக்கிறாங்க. உங்களுக்கு பலருக்கு தெரியாது, இந்த ஊர்ல உள்ள நல்ல மனிதரை பற்றி சொல்றேன். அப்ப யார் தெரியுமா, இந்த எங்க கல்லூரியுடைய நிர்வாகத்துக்கு கிட்டத்தட்ட 6 பேருக்கு விசா எடுத்து கொடுத்தார். யாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர், மவுண்ட் சாண்டி எல்லாரும் போற்றப்படக்கூடியவர் ஜாஃபர் அலிசா. அவர் தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி நிர்வாகத்தை அத்தனை பேரையும் பிசினஸ் ஸ்பான்சர் விசா கொடுத்து அந்த காலத்திலேயே 1980 சவுதிக்கு அழைச்சிருந்தார். அவ்வளவு நெருக்கமான உறவு உண்டு. சரி, இது ஒரு விஷயம். நான் உங்களை ரொம்ப நேரம் பேச விரும்பல. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய ஆர்வம் எதுக்குன்னு சொன்னா பேச்சு கேட்கறதுக்கு இல்ல, அது இருக்க முடியாது. நானா இருந்தாலும் நானும் பெற்றோராக இருந்தாலும் என்ன செய்வேன், என் புள்ள என்ன செய்யுது, என் புள்ள என்ன பெர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்க வந்திருக்கீங்க. அவ்வளவு அது நியாயம், அது உண்மை. அதுல மாற்ற கருத்தே வேண்டியதில்லை. பேச்சு கேட்கறது எங்க வேணாலும் கேட்கலாம். இன்னைக்கு யூடியூப்பை பார்த்தா எல்லா பேச்சும் கேட்கலாம், விதவிதமா பேச்சு கேட்கலாம். அதனால அது இல்ல. 2 விஷயம் மட்டும் நறுக்குன்னு சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். ஒண்ணு, இந்த ஊர் சிறப்பான ஊருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். ஆனா ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா இந்த ஊருக்கு, ஒண்ணு, இந்த ஊர்ல தான் 1933 முஸ்லிம் கல்வி சங்கம் ஒரு கல்வி சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஜமால் முகமது நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் ஒரு காரணத்தோட சொல்றேன். ஜமால் முகமது கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 1951. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கல்லூரியை தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் 1950க்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது நாம சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி மட்டும் அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதுக்கும் முன்னாடி ஆயங்குடி என்ற குக்கிராமம் இது. அப்ப கண்டிப்பா இந்த ஊருக்கு வர்றது ஒத்தடிப்பாதான் இருக்கும். அந்த மாதிரி நிலையில இந்த ஊர் மக்களுக்கு எப்படிப்பட்ட என்ன இருந்திருக்குது நல்லா கவனிங்க. 1930 இப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் 5-6 வருஷம் தான். 6 வருஷத்துல 100 ஆண்டுகள் கொண்டாட போறீங்க. அப்பவே ஒரு கல்வி சங்கம், எப்படி கல்வி சங்கம், முஸ்லிம் கல்வி சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், முஸ்லிம் ஹை ஸ்கூல். அப்ப என்ன தெரியுது இல்ல, என்ன தெரியுது, அன்றைக்கே நம்முடைய மூதாதையர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுது. எவ்வளவு பெரிய விஷனரி, எவ்வளவு பெரிய முன்னோக்கு. ஆனா நாம என்ன இருக்கோம் இதை சிந்திக்கணும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி உங்க பெண்களுக்கு நான் சொல்றேன். ஆனா உள்ளூர்காரங்க அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல. சாதாரண விஷயம் இல்லமா, ஒரு கல்வி நிறுவனத்தை கொண்டு வந்ததுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அவ்வளவு தூர நோக்கு உள்ள மக்கள், விஷனரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அப்படிப்பட்ட மக்கள் உள்ள ஊர் இந்த ஊர். அந்த ஊர்ல தான் இந்த கல்வி நிறுவனம் நடக்குது. சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம், உங்க ஊரும் லால்பேட்டை பெரிய தூரம் கிடையாது, 2 சம்பந்திகள் ஊர். தமிழ்நாட்டிலேயே 1862 160 வருஷம் ஆயிருக்குது. லேசான வருஷம் இல்லமா, 160 வருஷம். எத்தனை தலைமுறை எண்ணி பாத்துக்கீங்க. ஒரு தலைமுறைக்கு 30 வருஷம் சொன்னா என்ன ஆயிடுச்சு. அத்தனை தலைமுறை கடந்து ஒரு அரபிக் கல்லூரி இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் ஆயங்குடி.
அவ்வளவு பழமையான துனியாவிலையும் சரி தீன்லையும் சரி இரண்டு கல்வியிலையுமே இந்த வட்டாரம் தலைக்கு ஓங்கி இருக்கிறது என்பதை நல்ல கவனத்துல வைங்க. அதை வச்சுதான் உங்க பிள்ளைகளை முன்னோக்கி கொண்டு போகணும். அதுக்காகத்தான் இந்த சரித்திரம் சொல்றேன். சரி, இப்ப நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு பெண்களை பற்றி சொன்னா, பெண்கள்ல நல்ல சமைக்கிறவங்க யாருங்கிறதுக்கு நான் நினைக்கிற குறிப்பு சொல்லட்டுமா? அது சொல்லித்தான் இந்த விஷயம் சொல்லணும். உங்களுக்கு ஒரு பெண்ணு நல்லா சமைக்கிறா, என் மனைவி நல்லா சமைக்கக்கூடியவர், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனா என்னுடைய அளவுகள் என்ன தெரியுமா? அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நல்ல பிரியாணி ஆக்கினா நல்ல சமயக்காரி நினைக்கிறீங்களா? நான் ஏத்துக்கிறது இல்லை. நல்ல சாப்பாடு, குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு வச்சா, சால்னா காய்ச்சா நல்லா சமையலா? இல்லவே இல்லை. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. அப்ப எதை வச்சு சார் நீங்க ஒரு சமையல்காரி, ஒரு பெண் நல்ல சமைக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, ரெண்டு விஷயத்தை நான் சொல்லுவேன். ஒண்ணு, யாரா சொல்ல முடியுமா? சும்மா சொல்லலாம். ஒண்ணு, வெறும் தண்ணிய வச்சு செய்யக்கூடியது. என்னது? சும்மா சொல்லுமா? நோ நோ நோ, மேகில கூட நீங்க இது சேர்ந்துருது, அதோட ருசி வருது. தண்ணிய வச்சு உண்டாக்குறது உண்மையிலே ஒரு சமையல், ஒரு பெண்ணுக்கு சமையல் தெரியும் சொன்னா ரசம் வைக்க தெரிய வேண்டும். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லன்னு தெரியாது. அதே மாதிரி தான் நல்ல டீ போட தெரிஞ்சாதான் அந்த பெண்ணுக்கு சமையல் தெரியுது அர்த்தம். நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, பெண்கள் ரொம்ப சூடா இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி இந்த கல்வி தொடர்பா அதை வச்சு நான் சொல்ல வர்றேன். நீங்க நல்ல பெண்களா இருக்கீங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கீங்க, கோழியில 2 கோழி இருக்குது. அந்த கோழியை வச்சு சொன்னாதான் உங்க பிள்ளைகளை பத்தி விளங்கும். இப்ப நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு உதாரணம் சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சிடுறேன். 2 கோழி என்ன, இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன பயன்படுத்துறோம்? நம்ம எல்லாரும் சாப்பிடுற கோழி பேர் என்ன? பிராய்லர் கோழி. நல்லா பேசலாம், நீங்க நல்லாவே சந்தோஷமா பேசலாம், தப்பு இல்லை. தப்பா சொன்னாதான் ரைட்டு வரும். பிராய்லர் கோழி. இன்னொரு கோழி என்ன? நாட்டுக்கோழி. குட், அருமையான விளக்கம். இந்த 2 கோழியில நல்லா கவனிங்க. இனிமேல் பாயிண்ட் இருக்குது. பிராய்லர் கோழிங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கோழி வளர்ப்பு முறையை பார்த்திருக்கீங்களா? கூட்டுக்குள்ள இருக்கும், ஒரு பக்கம் கொத்தும் இறைய, ஒரு பக்கம் கழிவை வெளியேற்று, இல்லைன்னா முட்டையிடும், இல்லைன்னா வெறும் கோழி சதையா வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த கோழி கூட்டை விட்டு வெளியே வர தெரியாது, ஆடாது, அசையாது. இந்த பக்கம் கொத்தும், இந்த பக்கம் முட்டையிடும். இங்கிட்டு கொத்துறது, இங்கிட்டு முட்டையிடுறது. இதை தவிர ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா தெரிஞ்சுங்க. கோழி எந்த இனத்தை சார்ந்தது? பறவை. அந்த கோழியை தூக்கி கூட்டுக்கு வெளியில விடுங்க. நல்லா கவனியமா, நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்னு இதுதான் உதாரணம். அந்த கோழியை கூட்டை விட்டு வெளியே விட்டீங்கன்னா, நீங்க கோழி கடையில பார்க்கலாம், பறக்க தெரியாது. ஆனா கோழி என்ன செய்யணும்? கோழியுடைய மெயின் கேரக்டர் என்ன? கோழியுடைய மெயின் கேரக்டர் பறத்தல். பறக்க தெரியாது. எப்படிப்பட்ட கோழி? பிராய்லர் கோழி. பறக்கணும், பறக்க தெரியாது. ஒண்ணு. சரி, முட்டையிடுமா? சதக்கோழி. பிராய்லர் கோழியில 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு லேயர், முட்டையிட மட்டுமே செய்யும். இன்னொரு கோழி இருக்குது, அது முட்டையும் இடாது. ஆனா என்னமா செய்யும்? கறி மட்டும் வெயிட் உடம்புல போட்டுக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே பிடிப்பா, அறுத்து கொடுத்துருவான். இந்த கோழி மாதிரி நம்ம பிள்ளைய வளர்க்கணுமா? ஆனா நாட்டுக்கோழி எப்படி தெரியுமா? நாட்டுக்கோழிய ரெக்கைய வெட்டி வளர்க்கணும்னு சொன்னா, அதை பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி பறக்கும் தெரியுமா? அது நான் சிறுபிள்ளை வளர்த்துக்கிறேன். எங்க அம்மா வச்சு வளர்த்து அதை தேடி கண்டுபிடிக்க, அந்த வைக்கா மேட்டு மேல ஏறிக்கணும், வீட்டு மேல கூரையில ஏறும், அந்த பறவை வளர்க்கும். சரி,
ஒண்ணு செஞ்சிருச்சா. ரெண்டாவது முட்டையிடும். இதுக்கு முட்டையிட தெரியாது. கோழினாலே முட்டையிட தெரியணும். ஆனா கோழிக்கு, இந்த கோழிக்கு, பிராய்லர் கோழிக்கு முட்டையிட தெரியாது. ரெண்டாவது கேரக்டர் முடிஞ்சு போச்சா. இப்ப நீ பிள்ளைய எப்படி வளர்க்க போறீங்க? ரெண்டாவது கேரக்டர் இல்ல. மூணாவது அடகாக்கும். நாட்டுக்கோழி நல்லா தெரிஞ்சுங்க, தன்னுடைய இனத்தை அபிவிருத்தி செய்யும். இங்க கவனிய, நாட்டுக்கோழிக்கு என்ன தெரியும் சொன்னா, முட்டைய வச்சா அடகாக்க தெரிஞ்சு குஞ்சு பொறிச்சு அதை அணைச்சு சிறகுக்குள்ள வச்சு தன்னுடைய இனத்தை பரவ செய்யும். இதுதான் சமுதாயம். ஆனா அது எதற்கு தெரியாது? பிராய்லர் கோழிக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கோழிக்கு இன்னொரு தன்மை இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அது குஞ்சு பொறிச்சு குஞ்சு ரெக்கைக்குள்ள இருக்கும் போது பறந்து வந்து படி பிடிக்க வந்ததுன்னு வைங்களேன், என்னமா செய்யும்? கக்கன்னு பெரிய சவுண்டு கொடுத்து எவ்வி அடிக்கு கடிக்கு கொத்தும். இத்தனை தன்மை உள்ளதுதான் கோழி, நாட்டுக்கோழி. அந்த கோழி மாதிரி நம்ம பிள்ளைய வளர்க்கணுமா, இல்ல பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்கணுமா? உங்க சிந்தனைக்கு விட்டுட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னு விளங்கிருப்பேன் நினைக்கிறேன். நீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்க போறீங்களா, இல்ல எஜுகேஷன் பேர்ல வேற கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? அதை நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்கூல்ல படிச்சா என்ன? முதல்ல டீன் வருவீங்க. இங்க தீனியாத்து கல்வி வந்துடும். தீனியாத்து கல்வி வரும்போது வெறும் அறிவு மட்டும் வராது, ஜனங்களோட பழகக்கூடிய தன்மை கிடைக்கும். எது நல்லது எது கெட்டதுங்கிற அறியக்கூடிய தன்மை வரும். நல்லா தெரிஞ்சுங்க, கல்விங்கிற அறிவை வளர்க்கும். ஆனா அதையும் தாண்டி தீனியாத்து கல்வி சேர்ந்ததுன்னு சொன்னா சிந்தனையை வளர்க்கும். சிந்தனை வளரணும்னு சொன்னா நல்லது கெட்டது பிரிச்சு ஆய முடியாது. அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்றோம், நம்ம இந்த மாதிரி ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வச்சு தீனியாத்து கல்வியோட சேர்த்து அந்த பிள்ளைகளை பயணிக்கும் போது அந்த பிள்ளைகள் வெற்றிகரமாக அமையும். அதனால படிக்க வைக்கும் போது நல்ல தரமான கல்வியும் மார்க்க கல்வியும் உள்ள பள்ளிகளை சேர்த்து படிக்க வைப்பதுதான் நல்லது என்று கூறி பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்மகிட்ட உள்ள நிலைமை என்னங்கிறதான். நான் யாரை பத்தி எது தப்ப எல்லாரும் அது இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படி, இதெல்லாம் இல்லவே இல்லை. என்னுடைய பார்வையில பெற்றோர்கள் பிரமாதமா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம், நம்ம இப்ப காலப்போக்கில் ஒன்னே ஒன்று செய்ய தவறிட்டோம். அதை மட்டும் தயவு செய்து செய்யுங்க. என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யுங்க. உங்க பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு போற பிள்ளையா இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போற பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்களோடு ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் அதனோட சாப்பிடும் போது பேசி பழகுங்க. அதனுடைய நல்லது கெட்டதை காது கேளுங்க. நம்ம யாருமே இப்ப அதை செய்யறது இல்லை. அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தானா, டியூஷனுக்கு போயிட்டானா, சாப்பிட்டானா, இந்த கேள்வியா பெற்றவங்க. ஆனா நம்ம என்ன செய்யல? அந்த பிள்ளைகிட்ட உட்கார்ந்து ஸ்கூலுக்கு போனடா, என்னடா கத்துக்கிட்ட, இன்னைக்கு என்னடா தீனியாத்தை சொல்லி கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு. அதே மாதிரி அவன் ஏதாவது ஒரு செய்தி சொல்ல வர்றான்னு சொன்னா அவன்கிட்ட உட்கார்ந்து கேட்கணும். நம்ம பிள்ளை சொல்ல வருது, இன்னைக்கு பஸ்ல போனேமா இடிச்சுட்டாங்க, கேட்கணும். காது கொடுத்து எதா இருந்தாலும் கேட்கணும். தயவு செய்து ஒரு வேளையாவது சாப்பிடுங்க பிள்ளைகளோட. அந்த பிள்ளைங்களோட உட்கார்ந்து சாப்பிடும் போது அந்த பிள்ளைங்களோட உறவாடுங்கள், பேசுங்க மனசு விட்டு. அப்படி பேசினால் ஒழிய நம்முடைய உறவுகள் மேம்படாது. இன்னைக்கு எல்லா பெற்றோரும் என்ன முதற்கொண்டு சொல்றேன், எல்லாரும் பயப்படுறது என்ன தெரியுமா? நம்ம வயசான காலத்துல நம்ம பிள்ளைய என்ன ஆகும், நம்மோடு இருப்பார்களா? இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில், நாம் வளர்க்கும் போது உணவோடு உணர்வையும் ஊட்ட வேண்டும். விளங்கிடுச்சு நினைக்கிறேன். உணவும் ஊட்டுங்க, உணர்வையும் ஊட்டுங்க. என்ன உணர்வு? தீனை பற்றி உள்ள உணர்வு,
தாய் தகப்பனுக்குள்ள கடமைகள் இவை, சமுதாயத்துக்குள்ள கடமைகள் இவைகளை ஊட்டினால் உங்கள் பிள்ளை உங்களை ஊட்டும், உங்களுக்கு ஊட்டும், உங்களை கவனிக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன்.